டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர்க்களம் கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத்தின் உயிர் நாடியாக இருக்கின்ற உள்ளக கட்டமைப்பின் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற சிஸ்டத்தை ஈரான் தாக்கி அழித்து பெரும் தீப்பிழம்பமாக இருக்கின்றது. இதுபோல குவைத்தில் இருக்கின்ற மின்சார கட்டமைப்புகள் மீதும் ஈரானினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? ஈரானில் உள்ள பெண்டர் ஹமீன் துறைமுக நகரத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் 2 பாலங்கள் உடைந்து தகர்ந்திருக்கின்றன. 2 பொதுமக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். 7 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னதாக ஓமானினுடைய கஷாப் துறைமுகத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் எரிபொருள் டேங்கர் ஒன்று பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகி வெடித்து சிதறி இருக்கின்றது. மாலுமிகள் அனைவரும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்புகளை நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பதிலடியாக ஈரான் தாக்கி இருக்கின்ற இன்னொரு ஆபத்தான தாக்குதல் சிரியா நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளமாகிய அல்ஃப் டாண்ட் மீது நடத்திய தாக்குதலாகும். இந்த படைத்தளத்தில் இப்பொழுது அமெரிக்க படைகள் இல்லை. ஆனால் சிரியா நோக்கியும் ஈரான் தன்னுடைய தாக்குதலை விரிவுபடுத்தி இருக்கின்றது. எதற்காக சிரியாவை தாக்குகின்றது? சிரியா நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை விலத்தி தங்களுடைய கைவசமாக அவர்களை திசை திருப்பி இருக்கின்றது அமெரிக்கா. ஈரானுக்கு எதிராக சிரியாவை ஏவிவிடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. சிரியாவினுடைய ஆட்சி தலைவர் முகமது அல் ஜாரா, நாங்கள் ஈரானுடன் நடுநிலைமையான கொள்கையை கடைபிடிக்கின்றோம். ஈரான் நேரடியாக எங்கள் மீது தாக்குதலை நடத்துமாக இருந்தால் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அமெரிக்காவினுடைய தளத்தை நோக்கித்தான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். அந்த தளத்தில் இப்பொழுது அமெரிக்கா இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல் அடுத்து வரப்போகின்ற பெரும் பிராந்திய போருக்கான ஒரு நூல் விட்டு பார்க்கும் முயற்சியாகவே இருக்கின்றது. இதை தொடர்ந்து ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய தலைவர் மெஹ்சன் ரெசாய் விட்டிருக்கின்ற அறிவிப்பில் அமெரிக்கா இது போன்ற தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்குமாக இருந்தால் ஈரானினால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது. மேலும் 2 to 3 தினங்கள் மட்டும்தான் அமெரிக்காவிற்கு நாங்கள் வழங்குகின்ற அவகாசம். அதற்கு மேல் அமெரிக்கா தாக்குமாக இருந்தால் ஈரான் பொறுமை குலைந்து முழு அளவிலான ஒரு போருக்குள் இறங்கிவிடும் என்று அமெரிக்காவை வன்மையாக எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்க படைகளும் சும்மா இருக்கவில்லை. ஹோர்முஸ் நீரிணையால் செல்லுகின்ற கப்பல்களில் சில வேளை சந்தேகத்திற்கிடமான கப்பல்கள், ஈரானினுடைய அனுமதியில் செல்லுகின்ற கப்பல்கள் மீது அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் படையினர் உடனடியாக கப்பலின் மேலாக பறந்து அந்த கப்பலின் தளத்தில் குதித்து உள்ளே இருக்கின்ற பொருட்கள் என்ன, ஈரானுக்கு ஆயுதங்கள் செல்கின்றனவா என்பதை பரிசோதிக்கின்ற வேலைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படியாக இருதரப்பும் ஒருவரை ஒருவர் நம்பாத ஒரு போர்க்களம் நடைபெற்றுக் கொண்டிருக்க சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி, பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவரும் இணைந்து உடனடியாக இருவரும் யுத்தத்தை நிறுத்தி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்புங்கள் என்றும் 60 தினங்கள் சமாதான ஒப்பந்தத்தை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்றும், இந்த போரினால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம், ஆகவே நிறுத்துங்கள் என்று வாங் ஜி கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். ஈரானினுடைய பென்தகர் கடலோர பகுதியில் 2 பாலங்கள் தகர்ப்பு, ஈரானினுடைய விமான நிலையம் இன்ஜகர் மீது 3 குண்டுவீச்சுகள் என்று அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே போரை முழுமையாக கொண்டு செல்வதற்கான அனைத்து ஆபத்தான இடங்களையும் நோக்கி கடந்த 24 மணி நேரங்களில் விவகாரம் திரும்பி இருக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்கா ஈரானினுடைய பாடசாலையில் நடத்திய தாக்குதலில் மிக மோசமான செயலை அமெரிக்கா செய்திருக்கின்றது. அமெரிக்கா மீதான எல்லா விதமான சர்வதேச நன்மதிப்பும் குலைந்து விட்டது என்று ஈரானினுடைய பிரிட் தூதுவராக இருந்தவர் அமெரிக்கா மீது எதிர்ப்பு செய்தி ஒன்றை ஸ்கை நியூஸுக்கு வெளியிட்டிருக்கின்றார். ஸ்கை நியூஸ் தயாரித்த 50 நிமிடங்கள் கொண்ட காணொளி இந்த தாக்குதலில் அமெரிக்கா தான் ஈடுபட்டது என்பதை உறுதியாக கூறியிருக்கின்றது. நேற்று யூடியூப்பில் வெளியாகிய இந்த காணொளி உலக நாடுகளில் அமெரிக்கா மேற்கு நாடுகளினுடைய ஜனநாயகத்தின் மீது பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த செய்தியில் அது குறித்த விவரங்களை காணலாம். நேற்று முன்தினமே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை மீறிவிட்டது என்று தொடர்ந்து கூறி வருகின்றார். எனவே தங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற நிலையை நோக்கி ஈரானை நகர்த்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க மர்ம இடங்களை கண்டுபிடித்து அதன் மீதான ஒரு அதிரடி தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையில் விவகாரம் மோசமான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.